Global Talk. அன்பார்ந்த குளோபல் நேயர்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைய நாள் உலகத்துல அதிகம் பேசப்படுற ஒரு செய்தி, வெனிசுலாவை தாக்க போறேன்னு சொல்லிக் கொண்டிருந்து திடீரென வெனிசுலாவுக்குள்ள அமெரிக்கா வான்படை வெனிசுலா தலைநகரம் கராகஸுக்குள் நுழைந்து பல இடங்களை வான்வழி தாக்குதல் மூலம் நிர்மூலமாக்கப்பட்டு அமெரிக்காவுடைய டெல்டா போர்ஸ் என்று சொல்ற ஒரு படை வெனிசுலா ஜனாதிபதி தலைநகர் கராகஸ்ல இருக்கிற கட்டிடத்துக்குள்ள நுழைந்து ஜனாதிபதியும் அவரது மனைவியையும் அமெரிக்காவுக்கு கொண்டு போன சம்பவம் உலக ஊடகங்கள்ல மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்திக்குது. நாங்க வெனிசுலா ஜனாதிபதியை கைது செய்து நாடு கடத்திட்டோம், அதாவது அமெரிக்காவுக்கு கொண்டு போயிட்டோம் சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய உத்தியோகபூர்வ தளத்துல வெளியிட்டிருக்கிறாரு. அதே போல அமெரிக்காவுடைய அமைச்சரான மார்க்கோ ரூபியோவும் இதே கருத்தையே சொல்கிறார். அதாவது நாங்க வெனிசுலா ஜனாதிபதி மதுரோவை கடத்தி கொண்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்றார். ஆனால் இதுவரை இப்போது நான் பேசிக் கொண்டிருக்கும் வரை வெனிசுலாவோ அல்லது வெனிசுலா தற்போதைய பாதுகாப்பு அமைச்சோ இது சம்பந்தமான எந்த தகவலையும் வெளியிடவில்லை. வெனிசுலாவுடைய உயர் ராணுவ ஜெனரல் தற்கொலை செய்ததாக கூட செய்திகள் சமூக ஊடகங்கள்ல பரவிய போது இந்த ராணுவ தளபதியினர் சிலர் ஊடகங்கள்ல தோன்றி நான் உயிரோடு தான் இருக்கிறேன், வெனிசுலாவுடைய சுதந்திரத்துக்காக போராடுவோம், வெனிசுலா மக்கள் எல்லாம் வீதிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவரு வெளியிட்ட காணொளி இன்று எக்ஸ் தளங்கள்ல அதிகமாக காணப்படுவது. இந்த வகையில இந்த அமெரிக்கா கண்ணை மூடிக்கொண்டு கராகஸ் தலைநகரத்துல விமான தாக்குதல் செய்த போது அதுல எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க, எவ்வளவு சேதம், இது சம்பந்தமான எந்த செய்தியும் வெனிசுலாவினால் எதுவும் அறிவிக்கப்படவில்லை. ஆனால் தற்போது வெனிசுலாவுல அவசர கால சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த வகையிலே சகோதரர்களே, இந்த வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவோ கம்யூனிஸ்ட் சோசலிச அமைப்பை பின்பற்றும் ஒரு தலைவர். சோசலிசம் கம்யூனிசம் என்னன்னு சொல்லி நான் இதுக்கு முன்னும் பல காணொளிகள்ல பேசியிருக்கிறேன். சுருக்கமாக சொன்னா மக்களோட நலன் தான் அதிகம், தனியார் அதிகமாக சுரண்டி லாபம் அடைவதை கம்யூனிசம் அதாவது சமதர்மம் ஏற்றுக்கொள்வதில்லை. இதுதான் அவங்களுடைய பிரதான கொள்கை. அதே மாதிரி ஒரு அமைப்பு தான் இலங்கையிலும் இருக்குது. இந்த வகையில சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் எல்லாம் கம்யூனிஸ்டிய நாடுகள். ஆகவே இந்த கம்யூனிஸ்டிய நாடுகள் வெனிசுலாவோடு மிக நெருங்கிய தொடர்புல இருந்துச்சு. அமெரிக்கா இந்த நிக்கோலஸ் மதுரோவுடைய கம்யூனிஸ்டிய ஆட்சி அச்சுறுத்தல் செய்த போது கூட இந்த நிக்கோலஸ் மதுரோவோ எங்களுக்கு உதவியாக பலமான இந்த ரஷ்யாவும் சீனாவும் கம்யூனிஸ்டிய நாடுகள் அவர்கள் எங்களுக்கு உதவி செய்வார்கள் என்று பலமாக நம்பியிருந்தார். இது சம்பந்தமாக சென்ற மாதங்களில் சென்ற 2-3 வாரங்களுக்குள் இந்த அமெரிக்காவுடைய அட்டகாசத்துக்கு எதிராக நேரடியாக ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் சென்று ராணுவ உதவிகளை வேண்டியிருந்த செய்திகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த வகையிலே இந்த அமெரிக்கா வெனிசுலாவுக்குள்ள நேரடியாக தலையிட்டால் இந்த வெனிசுலாவை சீனாவும் ரஷ்யாவும் கைவிடாது என்று இந்த வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவோ நம்பி இருந்தார். ஆனால் இன்று என்ன நடந்தது? உலக வரலாற்றில் இந்த நூற்றாண்டுக்குள்ள நாங்கள் கேள்விப்படாத சம்பவம். சர்வதேச சட்டங்கள் எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இன்னொரு நாட்டுக்குள்ள புகுந்து அந்த நாட்டு ஜனாதிபதியை கைது செய்து தூக்கி கொண்டு போறது அது வர்ணிக்க முடியாத அத்துமீறல் என்பதுதான் இன்று சர்வதேச நாடுகளுடைய அதுதான் உண்மை. அமெரிக்காவில் இருக்கிற புதிய மேயரான சஹ்ரான் மதனி கூட இது பகிரங்கமான சர்வதேச சட்ட மீறல் என்று டொனால்ட் ட்ரம்பை பார்த்து சொல்லியிருக்கின்றார். இந்த வகையில இப்படியான ஒரு பெரும் அச்சுறுத்தல் இருந்து சீனாவும் ரஷ்யாவும் தன்னை காப்பாற்றும் என்று ஆணித்தரமாக நம்பியிருந்த இந்த நிக்கோலஸ் மதுரோவுக்கு வெறும் ஏமாற்றத்தில் முடிந்திருக்கிறது. இந்த வகையில இந்த நண்பர்களை நாடுகளை நம்பி ஏமாறுற விஷயம் எல்லாம் உலக வரலாற்றுக்கு புதிதல்ல. ஆனால் நிக்கோலஸ் மதுரோவுக்கு அது புதிதாக அமைந்து விட்டது. சும்மா பரவலா யோசிச்சு பாருங்க. இலங்கையில மிகப்பெரிய யுத்தம் நடந்தது. விடுதலை புலிகள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, எங்களை இலங்கை ராணுவம் தாக்கினா வெளிநாட்டு உதவிகள் எங்களுக்கு வரும், அண்டை நாடான இந்தியாவோட உதவி வரும் அப்படின்லாம் அவங்க நம்பினாங்க. கடைசியில எதுவும் யாரும் ஒன்றும் கொடுக்கல. சூசை கூட அந்த நேரத்துல பிணங்கள் எல்லாம் குவிஞ்சு கிடக்குது, நாத்தம் அடிக்குது, கரண்ட் இல்ல, வெளிநாடுகள் எங்களுக்கு உதவி செய்யல அப்படிலாம் பேசின ஆடியோக்கள் காணொலிகள் எல்லாம் இந்த போர் நடக்கிற காலத்துல இருந்துச்சு. அதே போல காசாவை எடுத்துக்கொள்வோமே, காசாவிலும் இதே நிலைமை தான். இந்த ஈரான், துருக்கி போன்ற நாடுகள் இதுதான் சந்தர்ப்பம் இஸ்ரேலுக்கு அடிக்க என்று சொல்லி அல்-அக்ஸா வெள்ளம் என்ற ஒரு போரை ஆரம்பிப்பதற்கு பக்க பலமாக இருந்தார்கள். இந்த வகையில் இந்த போர் ஆரம்பிச்சது. இன்று வரையும் அந்த போருடைய தன்மையை மக்கள் காசாவுல உணர்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த காசா பாலஸ்தீன சுதந்திரத்துக்காக பேசிய எந்த இஸ்லாமிய நாடுகளும் இந்த போர் மிகப்பெரிய உக்கிரம் அடைந்த போது நேரடியான எந்த உதவிக்கும் அவங்க வரையில. அது ஈரானாக இருந்தாலும் சரி, துருக்கி அரசாங்கம் இந்த பாலஸ்தீன விடுதலைக்காக பொறி பறக்க பேசுபவர்கள் எவனாவது நேரடியா உதவிக்கு வந்தாங்களா? கடைசியில ஹிஸ்புல்லாட ஆயுதங்களையும் இஸ்ரேல் மடக்கிட்டான். கடைசியில ஒன்னும் செய்யலாம ஹிஸ்புல்லா அடங்க வேண்டி வந்துட்டு இஸ்ரேல் லெபனானுக்குள் வந்தால் துருக்கி இந்த காசா வெள்ள போருக்குள்ள இறங்கும் என்று
அர்துகான் பேட்டி வழங்கியிருந்தார். இஸ்ரேல் லெபனானுக்குள்ள பூந்து எவ்வளவு தாக்குதல் நடத்துறான். அர்துகான் அமெரிக்காவுடைய வெள்ள மாளிகையில போய் டொனால்ட் ட்ரம்போட சாவகாசமாக பேசிக் கொண்டிருக்கிறார். சொல்ல போனா இந்த விடுதலைக்காக எல்லோரும் உதவி செய்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கையில் இந்த விடுதலை போராட்டம் காசாவுடைய போராளிகளால் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் இன்று நாங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டோம், கைவிடப்பட்டு விட்டோம் என்று அண்மையில் மரணித்த அபு உபைதா அவர்கள் மரணிப்பதற்கு சில நாட்களுக்கு முன் பேசிய காணொலியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இது அந்த போருக்கு மாத்திரமில்ல சகோதரர்களே, அது வாழ்க்கையிலையும் அப்படித்தான். சில பேர் இருப்பாங்க, நான் பாத்துக்கிறேன், நான் இருக்கிறேன் அப்படின்னு வருவாங்க. சரியான சந்தர்ப்பத்தில் அவங்கள நீங்க காண மாட்டீங்க. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் 2 வாரம் போர் நடந்தது. உலக மக்கள் எல்லாம் என்ன யோசிச்சாங்க? இந்த போரோட காசா விடுதலை பெறும் அப்படி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் ஈரானோ தன்னுடைய விஷயத்தில் பழிவாங்குதல் செய்துவிட்டு போரை முடித்துக் கொண்டாங்க. ஈரான் இந்த காசாவுக்காக பாலஸ்தீனத்துக்காக பின்னால் நிற்கவில்லை என்று நான் கூறவில்லை. இவர்களுடைய தோழமை இருக்கிறது. ஆனால் மிக பாரிய அழிவுகளை சந்திக்கும் போது இவர்களுடைய நேரடியான எந்த உதவிகளையும் மாதிரி நாடுகள் வழங்குவதற்கு முன் வரவே மாட்டார்கள். காரணம், தன்னுடைய பிரச்சனை தங்களுக்கு முக்கியம். அதுதான் இஸ்லாமிய உம்மத் என்ற ஒரு வட்டத்துக்குள் நின்று சிந்திப்பது கிடையாது என்பது இந்த போரின் மூலம் நன்கு படிப்பினை பெற்றது இந்த ஹமாஸ் போராளிகள். இருந்தாலும் இந்த இடத்துல தங்கள முழு பலத்தையும் இந்த ஹூதிகள் பாலஸ்தீனத்துக்காக பாவிப்பதும் பேசப்பட வேண்டிய ஒன்று தான். அதற்கு பின்னால் இருப்பது ஈரான் தான். காலத்தின் தேவை, சர்வதேச படைகள் பாலஸ்தீனத்துக்கு வருவது. ஐக்கிய நாடுகளுடைய சட்டம் ஒரு சர்வதேச சட்டத்தை மீறும் போது சர்வதேச படைகளை அனுப்பி பேச்சுவார்த்தை தவிர்த்தால் ராணுவ ரீதியில் தீர்வு பெறுவது, இதெல்லாம் எதுவுமே நடக்கவில்லை சகோதரர்களே. இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் தான் இன்று வெனிசுலாவுக்கு நடந்துள்ளது. உலகத்துல மிகப்பெரிய அத்துமீறல். சதாம் ஹுசைனை கூட ஈராக்ல திக்ரீக்ல கைது செய்து ஈராக் மக்களை வச்சு அமெரிக்கா தூக்குல போட்டான். ஆனால் இது அதை விட ஒரு படி தாண்டிய விஷயம். இன்னொரு நாட்டுக்குள்ள புகுந்து அந்த நாட்டு தலைவரை தூக்கிட்டு போறங்கிற விஷயம் சர்வதேசத்துல ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அப்படின்னா அமெரிக்கா எந்த நாட்டு ஜனாதிபதி என்ன செய்யலாம்? புகுந்து தூக்கிட்டு போய் தரலாம். அப்படிங்கிற ஒரு சர்வதேச வளமை தான் உருவாகுது. சரி, அவன் தான் அப்படி செஞ்சான்னு சொன்னா உலகத்தில் இருக்கிற பவரான நாடுகள்லாம் இதை கேட்கற இல்லையா? சர்வதேச சட்டத்தை மீறின செயல அப்படின்னு யோசிச்சா எவனும் வாய் திறக்க மாட்டேங்கிறான். இப்ப கடைசா கிடைச்ச நியூஸ் என்னன்னு சொன்னா, இந்த கைது செய்யப்பட்டு அமெரிக்காவில் வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த மதுரோவுக்கு எதிராக அமெரிக்கா நீதிமன்றத்தில் வழக்கு தொடர போறாங்களாம். ஆகவே வழக்கு தொடரக்கலாம் பல ஆண்டுகள் மதுரோவோ சிறைச்சாலையிலே இருப்பாரு. அந்த வழக்கு எப்படி முடியும்னு சொல்லி உலகத்துக்கே தெரியும். இந்த வகையில சகோதரர்களே, நீனா நானான்னு சொல்லி இஸ்ரேலுக்குள்ள சண்டை பிடிச்சு கொண்டிருந்த ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் இப்போ ஒன்னா சேர்ந்து பேசுறாங்க. இஸ்ரேல் இருக்கிற எதிர்கட்சியில இருக்கிற மிக முக்கியமான தலைவன் தான் யாயிர் லாபிட். நெத்தனியாஹுக்கு எதிராக நெத்தனியாஹு அட்டூழியம் செய்யறான், இந்த காசா போருக்கு நெத்தனியாஹு தான் காரணம் அப்படின்னு பேசிக் கொண்டிருந்தவன்லாம் நெத்தனியாஹுடைய சிந்தனையிலேயே பேசுறாரு. அதாவது அவர் சொல்றாரு, இன்று நிக்கலஸ் மதுரோவுக்கு நடந்த சம்பவம் ஈரான் ஞாபகம் வைத்துக் கொள்ளட்டும், அடுத்தது உங்களுக்கு அதுதான் நடக்க போகுது அப்படின்னு யாரு சொல்றது? இஸ்ரேலுடைய எதிர்கட்சி யாயிர் லாபிட். இந்த வகையில சகோதரர்களே, நெத்தனியாவுடைய பார்ட்டி தோற்று போனா இந்த யாயிர் லாபிட்டுடைய பார்ட்டி வரும் ஆட்சிக்கு. யாயிர் லாபிட்டுடைய பார்ட்டி போனா நெத்தனியாவுடைய பார்ட்டி ஆட்சிக்கு வரும். எல்லாமே மிக பயங்கரமானவர்கள் என்று இவர்களுடைய வார்த்தைகளில் இருந்து விளங்குது. காசா போர் நடக்கிற நேரத்தில் காசாவுல அநேக கைதிகள் விடுதலை செய்யப்படணும், இது ஒரு நியாயமற்ற போர் என்று பேசி வந்த யாயிர் லாபிட் உண்மையிலேயே என்ன சொல்லியிருக்கணும்? நான் நேர்மையான ஆளா இருந்தா இது இந்த டொனால்ட் ட்ரம்ப் செஞ்சது சர்வதேச சட்ட மீறல் அப்படின்னு இவர்கள் பேசுவார்கள், அல்லது ஆக குறைந்தது மௌனமாக சரி இருப்பார்கள் என்று நாம நம்பினோம். ஆனா எதுவும் இல்ல சகோதரர். இங்க என்ன விஷயம் என்று சொன்னா சகோதரர்களே, இந்த லாபிட் சொல்றாரு, ஈரானை பார்த்து நீங்க கவனமாயிருங்க, அதுதான் உங்களுக்கு நடக்கும் சொல்லி. அதற்கு இன்னும் ஈரான் பதிலளிக்க இல்ல. ஆனா ஊடகம் என்ற முறையில நாங்க சொன்னா, இந்த வெனிசுலா ஜனாதிபதியை போய் தூக்கிட்டு வந்த மாதிரி ஈரானுக்குள்ள போய் ஈரான் ஜனாதிபதியோ அல்லது ஈரான் பாதுகாப்பு அமைச்சரையோ தூக்கிட்டு வர வேலையெல்லாம் அவனுகளால கனவுல கூட காண முடியாது சகோதரர்களே. ஏன் நாம கூட பேச, காசா என்கிற சின்னோர நிலப்பரப்புகளை எத்தனை பணைய கைதிகளை இந்த ஹமாஸ் வச்சு கொண்டிருந்தான். ஒருத்தனையாவது இந்த டெல்டா போர்சஸ், அதாவது மதுரோவை தூக்கிட்டு வந்தாங்களே இந்த டெல்டா போர்சஸ், அவனுக்கு போய் தூக்கிட்டு வர முடிஞ்சுதா? இஸ்ரேல் போனான், பணைய கைதிகளை இந்த காசாவுல இருந்து நாங்க வெளியே எடுத்து காட்டுறோம் சொல்லி உள்ளால நுழைஞ்சவன் எவனுமே வெளியே வரையில. இதற்கு அங்கால என்ன செஞ்சான்னு சொன்னா, இந்த அமெரிக்கா தங்களோட தொழில்நுட்பம் எல்லாம் வழங்கி அமெரிக்கா அடைக்கிற விசேட புலனாய்வுகள் எல்லாம் பிரான்ஸ் ஜெர்மனி ராணுவத்தோடு சேர்ந்து காசாவுக்குள்ள இந்த பணைய கைதிகளை வெளியே எடுக்கிறதுக்காக பல திட்டங்களை பல முயற்சிகளை செஞ்சாங்க. ஒருத்தனை கூட வெளியே கொண்டு வர முடியாம போச்சு. இந்த சின்னொரு காசா நிலப்பரப்பு, சின்ன ஒரு உலகத்தில் இருக்கிற சின்ன ராணுவம் ஹமாஸ், இவங்களால முடிஞ்சது அந்த ஹமாஸ்ட இந்த பணைய கைதியை வெளியே தூக்கிட்டு வரதுக்கு. சகோதரர்களே, சதாம் ஹுசைனை ஈராக்ல அமெரிக்கா பட தேடிக்கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் பிரித்தானியாவில் இருக்கிற மிகப்பெரிய புலனாய்வு அதிகாரி ஒருத்தன் தான் ஈராக் முன்னாள் ஜனாதிபதி சதாம் ஹுசைன் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு அவரை தூக்கி கொண்டு வெளியே வந்தார்கள். திக்ரிக்ல, ஈராக்ல திக்ரிக்ல தான் அவர் கண்டுபிடிக்கப்பட்டார். இஸ்ரேல் தேடி பார்த்தான், சரி வரையில. பிரான்ஸ் அமெரிக்காலாம் தேடி பார்த்தான், சரி வரையில. கடைசியில அமெரிக்கா முடிவெடுத்தான், இந்த சதாம் ஹுசைனை கண்டுபிடிச்ச அந்த புலனாய்வு டீமை காசாவுக்குள்ள இறக்கலாம் சொல்லி. பிறகு அவரும் அவருடைய டீமும் பிரித்தானியாவில இருந்து காசாவுக்கு வந்தாங்க. பிறகு
பிணமாக போனாங்கிற செய்தி அப்போது, அதாவது காசாவுடைய போர் ஆரம்பிக்கப்பட்ட போது பிரபலமாக ஊடகங்களில் பேசப்பட்டது. இந்த சம்பவம் நடந்த அந்த சந்தர்ப்பத்தில் 2023 நினைக்கிறேன், அந்த காணொலி செய்தியை நான் வெளியிட்டிருந்தேன். என்ன தலைப்பில் இருக்கிறேன்னு சொன்னா, சதாமை கண்டுபிடித்தவர் காசாவில் காணாமல் போனார் அப்படின்ற ஒரு தலைப்புல நான் அந்த நேரத்தில் செய்தி வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் மிகப்பெரிய நாடு, அரசியல் நாடு நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்காவுடைய மிகப்பெரிய புலனாய்வு படை டெல்டா போர்சஸ் கைப்பற்றி வந்தது என்ற ஒரு செய்தி உலக ஊடகங்கள்ல அமெரிக்க நக்கிகள் பிரபலமாக பேசினாலும், அமெரிக்கா இஸ்ரேல் படைகள் எல்லாம் கோழைகள் என்பதற்கு உதாரணம், உலகத்தில் மிக சிறிய ஒரு நிலப்பரப்பு 141 சதுர மைல், இன்னொரு மாதிரி சொன்னா 365 சதுர கிலோமீட்டர் அளவுள்ள ஒரு சிறிய பிரதேசத்துக்குள்ள நுழைஞ்சி தங்களுடைய ஆட்களை மீட்டெடுக்க முடியாதவனுக இப்ப நிக்கோலஸ் மதுரோவை கைது செஞ்ச உடனே ஈரானை பார்த்து மிரட்டான்க. கேட்டாலே ஒரு சிரிப்பு வருவது. ஆனால் சகோதரர்களே, தற்போது ஈரானுக்குள்ள ஏற்பட்டிருக்கிற புலனாய் தகவல்கள் என்று சொன்னா, ஈரானை இஸ்ரேல் தாக்க போறான், அவனுக்கு உதவியா அமெரிக்கா வரப்போறான், ஈரானுக்கு புலனாய்வுகள் கிடைத்துள்ளதாகவும், ஈரான் தனது அனைத்து ஏவுகணைகளையும் சவுதி அரேபியா, கத்தார், குவைத் போன்ற நாடுகளை இலக்காக கொண்டு ஏவுகணைகளை தயார் செய்து வருவதாக நேற்று செய்திகள் வெளிவந்ததை எனது வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டிருந்தேன். ஈரானுக்கு தெரியும் அடுத்தது நம்மளோட கொழுவ போறாங்கிறது ஈரான் அன்றே தெரிந்து கொண்டது. குறிப்பாக இப்ப நெத்தனியாஹு அமெரிக்காவில் இருக்கிறாரு, ஈரான்ல மக்கள் போராட்டம் தூண்டப்பட்டிருக்குது, அடுத்த பிளேன் தற்போது ஈரானுக்குள் இஸ்ரேல் அமெரிக்கா செய்து வருகிறது என்பது ஈரான் நன்கு அறிந்து விட்டது. ஆகவே அவர்கள் எல்லா வகையிலும் தயார் நிலையில் இருக்கிறார்கள். ஈரானை இஸ்ரேலோ அல்லது அமெரிக்காவோ சீண்டுமானால் அடுத்த கட்டம் சவுதி அரேபியா, குவைத், கட்டார்ல இருக்கிற அமெரிக்க படைகளின் எலும்புகள் கூட இருக்குமா என்பது யோசிக்க வேண்டிய விஷயம். நான் இதை ஏன் சொல்றேன்டா சகோதரர்களே, நபிகளார் சொன்னாங்க, மறுமை நாள் நெருங்கும் போது மிகப்பெரிய போர் அரேபிய தீபகற்பத்தில் ஏற்படும், மக்கள் சிதறடித்து ஓடிக்கொண்டிருப்பார்கள், வெளிநாட்டு படைகள், வேறு தேசங்களில் உள்ள படைகள் அரேபிய தீபகற்பத்துக்குள் நுழைந்திருக்கும் அப்படின்லாம் நபிகளார் நேரத்தோடையே எங்களுக்கு சொல்லிட்டு போயிட்டார். ஆகவே இந்த முன்னறிவிப்புகள் எல்லாம் போது நடக்கும் ஒவ்வொரு சம்பவங்களும் அதை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பது இஸ்லாமியர்களாகி எங்களுக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கின்றது. இறுதியாக சொன்னால், இந்த ஈரான் என்பது வெனிசுலாவும் அல்ல, ஈரானின் ஆன்மீக தலைவர் நிக்கோலஸ் மதுரோவும் அல்ல என்பதை அநேகமாக மிக விரைவில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் நன்கு புரிந்து கொள்ளும் என்று கூறி பொறுத்திருந்து பார்ப்போம் உலகத்தில் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று.